ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்கியூவில் வந்து ஒரு செல்ஸு ஒரு பைஸ் எடுத்திருந்தோம். அது ஏன் அப்படின்றத இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்றைக்கி டேட் வந்து 19/9. ஓகே, ஏன் இந்த இதுன்னு சொல்லி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இடிஹெச்சில் வச்சுக்கிறேன். ஏன்னா இடிஹெச் 9:30 வந்து இடிஹெச் ஆர்டிஹெச் கம்பைன் பண்ணி தான் எடுப்போம். 9:30க்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஆர்டிஹெச் ஃபுல்லாகவே ட்ரீட் பண்ணுவோம். ஸோ இப்போ 9:30 வந்து எடுத்தது டேரெக்ட் 9:30 செல்லு. ஸோ அந்த 9:30 செல்லை எப்படி நான் பார்த்தேன் அப்படின்றத இப்போ நான் சொல்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸாக வந்து இந்த லோவை எஸ்எம்டி பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து ஹையில் பை ஆயிருந்துச்சு. ஸோ எஸ்எம்டி இப்படி தான் ஒர்க் ஆகுது. நான் ஒரு இது சொல்லியிருந்தேன், அது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த லோவை எஸ்எம்டி பண்ணியிருக்கு. இந்த லோவை வந்து இஎஸ் எடுத்திருக்கு, என்கியூ எடுக்கலை. அதே நேரத்தில் இந்த ஹையை வந்து இங்கே எஸ்எம்டி பண்ணியிருக்கு. ஒரு செல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மேனிப்புலேஷன், அந்த எஸ்எம்டின்றது ஒரு மேனிப்புலேஷனு. அந்த ஹைஸை எடுத்துகிட்டு உங்களுக்கு செல் ஆகிருக்கு. அதே மாதிரி ஒரு பை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு எஸ்எம்டி மேனிப்புலேஷன், அது பை ஆகிருக்கு. இப்போ அகைன் வந்து ப்ரைஸ் வந்து செல் ஆகிருக்கு அப்படின்னா இந்த ஹைஸில் வந்து மேனிப்புலேஷன், அதாவது இந்த எஸ்எம்டிங்க நடந்துட்டு தான் ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திருப்பி கொஞ்சம் செல் ஆகிட்டு இருந்திருக்கு. இப்போ இன்றைக்கி வந்து செல்லா பையா அப்படின்னா நமக்கு அதுக்கப்புறம் எந்த ஒரு எஸ்எம்டியும் பை செய்து நடக்கலை. அதில் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா எந்த ஒரு எஸ்எம்டி நடக்கலை. இந்த இடத்துல பைக்கு திரும்பினவன் இங்கே வந்து ஒரு மைனூட்டாக ஒரு எஸ்எம்டி பண்ணியிருப்பான். பார்த்தா தெரியும் இந்த இடத்துல கரெக்டாக இந்த எஃபிஜிக்குள்ளே வந்து வந்திருக்காது, இது வந்திருக்கும். வந்துட்டு ப்ரைஸ் வந்து பைக்கு புஷ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல ஒரு இன்வெர்ஸ் இருக்குது. நான் ஏன் இந்த இன்வெர்ஸை மார்க் பண்ணேன்னா, இது வந்து ஆர்டிஹெச்சில் க்ரியேட் ஆன இன்வெர்ஸு. ஓகே, இப்போ ஆர்டிஹெச்சாக வச்சு காட்டுறேன். ஸோ நமக்கு ப்ரீவியஸாக நமக்கு எஸ்எம்டி நடந்திருக்குன்னு தெரியும். எல்லா லோஸையும் வந்து ப்ரைஸ் எடுத்திருக்கு. எங்கேயுமே எஸ்எம்டி வந்து க்ரியேட் ஆகாமல் 9:30 ஓப்பனுக்கு ப்ரைஸ் வந்து நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன்னா, நான் அந்த ப்ரைஸ் வந்து க்ளோசிங் போகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். க்ளோசிங் போகிறதுக்கு வந்து ஒரு எஸ்எம்டி தேவைப்படுது, ஏன்னா இங்கே எதுவுமே எஸ்எம்டி ஆகலை அப்படின்றனால. ஸோ இவன் வந்து இஎஸ் வந்து இந்த ஹைஸை எடுக்கணும். அதே நேரத்தில் வந்து நமக்கு வந்து என்கியூ வந்து ஹைஸை எடுக்காமல் இந்த யூனிவர்ஸ்லேருந்து செல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஏன்னா ப்ரைஸ் இங்கே தான் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து செல் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இதுதான் வந்து நான் இனிஷியலாக பார்த்தது. 9:30க்கு அப்புறம் நான் எப்படி ட்ரேட் பண்ணேன் அப்படின்றது வந்து 9:30க்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். 9:30 ஓப்பன் ஆகிறப்ப நமக்கு இந்த இன்வெர்ஸ்லேயே நான் வந்து செல் அடித்தேன். இதில் கரெக்டாக எஸ்எம்டி பண்ணி சிஎஸ்டி வச்சோன்னே செல் அடித்தேன். ஏன்னா இந்த ஹைஸில் வந்து இதை வந்து இடிஹெச்சாக தான் இந்த ட்ரேட் எடுத்துருந்தோம். 9:30 ட்ரேட் வந்து எப்பவுமே இடிஹெச்சாக தான் எடுக்க முடியும். ஸோ இங்கே வந்து ப்ரைஸ் என்ன பண்ணிருந்துச்சுன்னா, அந்த ஹைஸுக்கு நம்ம இந்த மார்க் பண்ணி வச்சுருக்க இந்த ஹைஸை வந்து எடுத்துருந்துச்சு. இதை எடுக்காமல் 9:30 வந்து என்ன பண்ணான்னா, இங்கேருந்து சிஎஸ்டி வச்சு ப்ரைஸை வந்து திருப்பினான். ஸோ 29க்கு வந்து இங்கே செல் கன்ஃபர்மேஷன் ஆனோடனே இந்த கேண்டில் ட்ரேட் ஆக விட்டு நான் இந்த கேண்டில் வந்து அடிச்சுட்டு இது வந்து கேப்பை வந்து ஃபில் பண்ணுதான்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கேப்பை ஃபில் பண்ண போகலான்னு தான் ஃபுல் டிபி நாங்கள் செட் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து கேப்பை ஃபில் பண்ணாமல் ஆர்டிஹெச்சில் ஒரு 25%, இவன் வந்து 50% கூட வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம், இங்கே ஓப்பன் ஆகிட்டு கரெக்டாக 50% வந்துட்டு ப்ரைஸ் திருப்பிச்சு. கிட்டத்தட்ட 75% கிட்டே வந்துருச்சு. ஆனால் என்கியூ வந்து அந்தளவுக்கு வரல. ஓப்பன் ஆகிட்டு 50% வராமல் 25%லேயே சிஎஸ்டி வச்சுச்சு. நான் இங்கே போட்ட செல்லில் கரெக்டாக இந்த கேண்டிலில் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து பையில் இருந்தேன். ஏன் பையில் இருந்தேன் அப்படின்னா, இதுக்கு ரீசன் வந்து இடிஹெச்சில் இருக்குது. இப்போ நமக்கு இதில் எஸ்எம்டி எதுவும் தெளிவாக தெரியலை. இங்கே பைக்கு திருப்புறதுக்கு நம்ம இந்த கேப்பை மட்டும் வச்சுட்டு நம்ம பைக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கேயே ஒரு சிஎஸ்டி வச்சுருக்கு, ப்ரைஸ் இங்கேயே திருப்பி இருக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டிஎஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ப்ரைஸு பைக்கு திருப்பிச்சு. இதை நான் வந்து இடிஹெச்சில் மாற்றுறப்ப இதை எப்படி நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கலான்னா, இடிஹெச்சில் மாற்றுறப்ப நேற்று மாதிரியான இந்த லோவை வந்து இங்கே இஎஸ் எடுத்துருந்துச்சு, என்கியூ எடுக்காமல் தான் ப்ரைஸ் இங்கே திருப்பிச்சு. இது நார்மல் லோ கிடையாது. 5 மினிட்டாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு லோ க்ரியேட் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு ஸ்விங் லோ. இந்த ஸ்விங் லோவை வந்து இஎஸ் எடுத்துருந்துச்சு, என்கியூ எடுக்காமல் திருப்பிச்சு. திருப்பினதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், திரும்பி வரட்டோன்னு. அதே மாதிரி ப்ரைஸ் திரும்பி போயிட்டு இந்த ஹைஸை எடுக்கலை. ஏன்னா இந்த ஹை எஸ்எம்டியான ஹை நமக்கு நல்லா தெரியும். இந்த ஹையை வந்து ப்ரைஸ் எடுக்கலை. அதே நேரத்தில் லோவில் ஒரு எஸ்எம்டி க்ரியேட் ஆகிருந்துச்சு. இந்த லோவில் இங்கே திரும்பறதுக்கு எஸ்எம்டி, இந்த லோ இங்கே எடுத்துருந்துச்சு. எஸ்எம்டி கொடுத்து மேலே போனால் இந்த ஹைஸை அவன் எடுத்துட்டானா, இவன் ரெண்டு பேருமே எடுக்காமல் திருப்பினாங்க. இவன் எடுத்துகிட்டு திருப்பி இருந்தானா நான் செல்லில் இருந்திருப்பேன். இவன் எடுக்காமல் இந்த ஐஸை இங்கே எடுக்காமல் திருப்பின உடனே நான் பையில் தான் இருந்தேன். ப்ரைஸ் திரும்ப கீழே வந்துச்சு. கீழே வந்தோடனே நான் இந்த பிரேக்கர்லேருந்து 15 செகண்ட்ஸில் பை போட்டு இந்த ஐஸில் தான் டிபி செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா இந்த ஐஸை வந்து எடுத்துட்டான், இவன் எடுக்கலை. ஸோ இந்த ஐஸை எடுக்க போகலாம் அப்படின்னு. ஆனால் ப்ரைஸ் ஓவராலாக ஆல் டைம் ஹையை வந்து எடுத்துகிட்டு இங்கே ஒரு எஸ்எம்டி பண்ணிவிட்டு இந்த ஹைஸில் எஸ்எம்டி பண்ணிவிட்டு ப்ரைஸ் திரும்ப கீழே வந்து செல்லாய்க்கு திருப்பி இருக்குது, செல்லாகிட்டு இருக்குது. இது ஃபர்தராக எவ்வளோ தூரம் செல் ஆகுன்றது தெரியாது, அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து நான் பை செல் எடுத்ததுக்கான ரீசனு.
இங்கேருந்து செல் எடுத்ததுக்கான ரீசனும் இங்கேருந்து பை பார்த்ததுக்கான ரீசனும் இதுதான். ஸோ இந்த ட்ரேடு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எக்ஸிக்யூஷன் பாருங்கள். எக்ஸிக்யூஷன் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். எனபிள். ஸோ 2 இது எடுத்திருந்தோம் இந்த இடத்துல 15 செகண்ட்ஸ் பேஸ் பண்ணி எடுத்திருந்தோம். 9:29க்கு கீழே டைமர் தெரியும், இங்கே டைமர் தெரியும். 9:29க்கு ப்ரைஸ் வந்து அந்த இதில் இன்வெர்ஸ்லேயே இருந்துட்டு சிஎஸ்டி செட் பண்ணுது. அந்த டயத்துக்கு வந்து இஎஸ் வந்து இந்த ஹைஸ் எடுத்துருந்துச்சு. நம்ம ப்ரீவியஸான ஹைஸ் எடுத்துகிட்டு இங்கே ப்ரைஸ் வந்து செல்லுக்கு திருப்பி செல்லாக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கேப்பை ஃபில் பண்ண போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்தோம். கேப்பை எவ்வளோ பர்சன்டேஜ் ஃபில் பண்ண போகலான்னா ஒரு 50%, 75% வரையும் ஃபில் ஆகலாம். இது வந்து 9:29 இங்கே இருக்குது, 9:30 ஓப்பன், இங்கேருந்து இதுதான் க்ளோசிங்கு. ஸோ இது ஒரு 75% ஃபில் பண்ணிவிட்டு திருப்பிச்சு. அது வந்து ஒரு 50% ஃபில் பண்ணிவிட்டு திருப்பிச்சு. ஸோ இதை ஒரு எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த லோவே நீங்கள் எஸ்எம்டியாக கன்சிடர் பண்ணி இங்கேருந்து நீங்கள் பை பார்க்கலாம். ஸோ இந்த இதை இங்கே கட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பிரேக்கரை டேப் பண்ண உடனே இங்கே திருப்பினதுக்கப்புறம் அந்த ஐஸ் எடுக்கிறானான்னு பார்த்தேன், எடுக்கலை. எடுக்காமல் திருப்பின உடனே ரெண்டுமே ஏன் இங்கே ஏன் எடுக்கக்கூடாது நான் வெயிட் பண்ணேன்னா, எடுக்கலைன்னா தான் நம்ம பை பார்க்க முடியும். எடுத்துட்டா நம்ம இந்த ஹை எஸ்எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி திரும்ப செல்லு தான் பார்க்க முடியும். இந்த ஹை எஸ்எம்டி ஆயிடுச்சுன்னு சொல்லி செல்லு தான் பார்க்க முடியும். ஏன்னா இப்போ இந்த லோ எஸ்எம்டி வேலிடேஷன் பண்ணுறோம்ல, இது பை ஆகணும்ல, இது பை ஆகிட்டு இங்கேருந்து செல் ஆகிறதுக்கு ஒரு எஸ்எம்டி தேவைப்படும்ல. அப்போ இங்கே ஹைஸை எடுக்காமல் பாயிண்டில் வச்சுட்டு வரேன் பாருங்கள், எவ்வளோ மைனூட்டாக ப்ரைஸ் நமக்கு அவ்வளோ அழகாக ப்ரைஸ் கொடுத்துருந்துச்சு. கிட்ட போயிட்டு 9:30 ஐஸை இங்கே எடுக்கல. நிமிஷம் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன், எக்ஸிக்யூஷன்ஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் சார்ட் பார்க்குறப்ப இந்த அளவுக்கு நீங்கள் மைனூட்டாக பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் உங்களால் அடுத்த பையோ செல் இது பண்ண முடியும். நான் ஃபுல்லாக இங்கேருந்து செல்லில் தான் இருந்தேன் இது வரைக்கும். போயிட்டு ப்ரைஸ் இங்கேருந்து ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு திரும்பி செல்லுக்கு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஹைஸை எடுக்காமல், இந்த ஹைஸை 9:29 ஹைஸை எடுக்காமல் 9:30 ஹைஸையும் இதையுமே எடுக்காமல் ப்ரைஸு அப்படியே அங்கேருந்து திருப்பினா அப்போ நமக்கு பை தான் போகிறான்னு தெரிஞ்சிச்சு. அதே நேரத்தில் நமக்கு லோவில் எஸ்எம்டி இருக்குது, இந்த எஸ்எம்டி ஹோல்டு பண்ணிச்சு ப்ரைஸை. வந்தவுடனே பிரேக்கரில் இருந்து நான் திரும்பி 15 செகண்ட்ஸில் போய்ட்டு எடுத்துகிட்டு இந்த ஹைஸை தான் டார்கெட் பண்ணேன். ப்ரைஸ் வந்து நமக்கு டேரெக்டாக 15 செகண்ட்ஸில் சூப்பராக போயிருந்துச்சு. இந்த ஒரே கேண்டில் தான், இந்த ஒரு கேண்டில் தான் மொத்தமாக இங்கே எடுத்தோடனே டேரெக்டாக அந்த ஒரே கேண்டில் டிபி போயிடுச்சு எனக்கு. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே பிரேக்கருக்குள்ளே வந்தோடனே சிஎஸ்டி வைக்கிதான்னு பார்த்தேன். சிஎஸ்டி வச்சோடனே என்ட்ரி அடிச்சுட்டு ரோல் எஸ்எல்ல செட் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம அப்படியே டிபி ஃபிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஃபஸ்ட்டு சிஎஸ்டி வச்சு இந்த கேண்டில் உள்ளே வந்தோடனே ஒரு என்ட்ரி, திரும்பி இங்கே ஒரு பிரேக்கரு, இந்த பிரேக்கர் ரெஸ்பெக்ட் பண்ணதான் பார்த்துட்டு ரெஸ்பெக்ட் பண்ணி சிஎஸ்டி வச்சோடனே இந்த கேண்டில் ஒரு என்ட்ரி அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பிரேக் இவன் மூவ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேண்டில் கீழே இறங்குறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு, கீழே போய் பிரேக் இவன் அடிச்சிருவானு ஒன்று. ஆனால் திரும்பாமல் அவன் அப்படியே டேரெக்டாக 1 2 3 கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்தில் இந்த ட்ரேடு வந்து ஃபுல் டிபி போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து செல் எடுத்ததுக்கான ரீசன் வந்து 15 மினிட்ஸு இன்வெர்ஸ்லேருந்து நமக்கு ஹையில் எஸ்எம்டி இந்த இதை எடுக்காமல் திருப்புறான். திருப்பி இங்கேருந்து இந்த பைக்கு இங்கே க்ளோஸ் பண்ணுறோம், பையை க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பி இங்கேருந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு திரும்பி போகுது. அகை நீங்கள் செல் எடுக்கணுனாலும் திரும்பி இந்த ஹைஸ் இங்கே எடுத்திருக்கோம், இஎஸ் எடுத்திருக்காது, எடுக்காமல் 1 மினிட்லேயே சிஎஸ்டி வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அங்கேருந்து செல் அடிச்சிருக்கலாம். செல் அடிச்சிங்கன்னா இந்த 9:30 இந்த ஸ்விங் லோவை நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான ட்ரேடு எக்ஸிக்யூஷன்ஸு. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 1 மினிட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ப்ரைஸ் இந்த ஹைஸை எடுத்துட்டு திரும்பலை. 1 மினிட்டாக பார்த்தீங்கன்னா தெரியலன்னா 3 மினிட்டாக வச்சுக்கோங்க. 3 மினிட்டாக வச்சுட்டு சிஎஸ்டி வச்சதுக்கப்புறம் திரும்பி ஆர்டர் பிளாக்கில் வரப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு ஆர்டர் பிளாக் மேலே எஸ்எல்ஐ செட் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் டிபி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து இந்த செல் எடுத்ததுக்கான இதாக இருக்கும். இது ஏன் எடுத்துன்னு சொல்கிறேன்னா, இங்கே இஎஸ் வந்து இந்த ஹைஸை எஸ்எம்டி பண்ணிருந்துச்சு. இங்கே இருக்குது ஒரு ஹைஸு, இந்த ஹைஸை எடுக்கலை, இங்கே இந்த ஹைஸை எடுக்கலை, இங்கே எடுத்துட்டு எஸ்எம்டி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சிஎஸ்டி வச்சோன்னே என்ட்ரி, இல்லை ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணோன்னே என்ட்ரி, இல்லை ரிஜெக்ஷன் பிளாக்கில் வந்தோடனே இங்கே என்ட்ரி அடிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் டேரெக்டாக இந்த லோவுக்கு டிபி வச்சுக்கலாம், எஸ்எம்டி ஆன லோவுக்கு. ஏன் இந்த லோ சொல்கிறேன், இந்த லோலாம் போகாது அப்படின்னா, இதுதான் ப்ரீவியஸ் எஸ்எம்டி ஆன லோ. ஸோ இந்த லோவை எடுத்ததுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடக்கும். அதுக்கப்புறம் ப்ரைஸ் திரும்பி மேலே போயிட்டு வரும். நீங்கள் இந்த லோவில் டிபி வச்சுட்டு வெளில வருது நல்லது, இல்லை 1:2னா 1:2 வெளில வருது நல்லது. ஸோ இதுதான் அன்றைக்கான ட்ரேட் எக்ஸிக்யூஷன். இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரேடு புரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, மொபைல் ஷாப்பில் கேளுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.